நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது, டாக்டர் ஆக்கினது, டெல்லி மந்திரி ஆக்கினது, அப்புறம் கட்சிக்கு தலைவர் ஆக்கினது, இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கிறேன். இது நான் வயிறெறிந்து சொல்றேன். உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது. உயிர் தப்பி ஒருத்தர் வந்திருக்கார, ஒரு எம்எல்ஏ. அவரை கொலை பண்ண நினைச்சா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சூழ்ச்சியினாலே தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீ எந்த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போனாலும், எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான், வெல்லுவான். இவனை தோற்கடிக்க, ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. டெல்லி தேர்தல் கமிஷன் அதே நீ விலைக்கு வாங்கிட்டேன். அங்க இருக்கிறவன் போய் சொல்றான். நாம சொன்ன உண்மையை அவன் தெரிந்து கொண்டும் அதற்கான பதிலை அவனால் கொடுக்க முடியவில்லை. இது மட்டும்தான் மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சின்ன பையன், 10 வயசு 15 வயசு பையன், ஐயா என்னப்பா இந்த 10.5 எப்போ கிடைக்கும்னு கேட்கலாம். 10.5 அவனுக்கு தெரியாது. சீக்கிரம் கிடைக்கும்பா, நான் போராட போறேன், நீ என் கூட வரையா? நானும் வரேன், என்ன இட்டு போங்க. 10-12 வயசு பையன் அவன் தயாராகிட்டான் போராட. ஒரு காலத்தில் 7 நாள் சாலை மறியல் இந்த தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைத்து விட்டோம். உலகமே பார்த்தது, ஆச்சரியப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற நியூயார்க் டைம்ஸ் 4 பக்கம் அந்த போராட்டத்தை பற்றி என்னையும் என் படத்தை போட்டு 4 பக்கம் செய்தி போட்டது அந்த காலத்தில். இப்பொழுது வெறியோடு எப்படியும் 10.5 20 வாங்கவில்லை என்றாலும் 10.5 வாங்கியே தீருவோம் என்று இன்றைக்கு சின்ன பசங்கள்ல இருந்து போராடி தொடர்ந்து போராடி வருகின்ற பெரியவர்கள் வரை அதே சிந்தனையில இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நமக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம். சொல்லுவார்கள், ஏதோ சினிமாவில் பாட்டு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். உரிமையை பறித்தான். என் வியர்வை, நான் சிந்திய வியர்வை, அந்த வியர்வையை வீணாக விடக்கூடாது. அதனாலே அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சூழ்ச்சியினாலே தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
சூழ்ச்சி. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த வன்னிய மக்கள், ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர், ஒட்டுமொத்த பிற கட்சியினர் எல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள். நீ எந்த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான், வெல்லுவான். இவனை தோற்கடிக்க, ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. உரிமையை பறிக்க எண்ணாதே, உடைமையை பறித்துக்கொள். என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள்? எல்லாவற்றையும் தான் பறித்துக் கொண்டாயே, என்னிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் வியர்வை சிந்தி 46 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய். அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன். எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன். இதற்கு முன்னாலே உங்களோடு பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனால் டெல்லி ஹைகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம். 28 5வது மாதம் 22வது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உன்னுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி, ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ விலைக்கு வாங்கிட்ட. இங்கே எல்லாரும் என் கூட இருந்தவங்களெல்லாம் விலைக்கு வாங்கினேன், வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேர்தல் கமிஷனையே விலைக்கு வாங்கிட்டேன். தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்க. ஏன்னா பணம் 10 செய்யும் என்று சொல்லுவார்கள். பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது. அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள், தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள். அதனாலே சொல்லுகிறேன், இனி வெல்லப்போவது, அதாவது ஜெயிக்கப் போவது ராமதாஸ் தான். தோற்கப் போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய். பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள். பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க, ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன். ₹1 நோட்டு ஒன்றும் கொடுங்க, ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன். எம் மக்கள் அப்படியே செய்தார்கள். தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். இப்பொழுது கூட்டணியிலே வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான், தேர்வுதான், தலையீடுதான். ஆக இனி அது நடக்காது. அதனால என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது.
பார்த்த கூட்டத்தை, இது கூட்டமா, இது இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா? நீ கூட்டுவ, ஒரு 25 லட்சம் முதல்ல கொடுத்து அனுப்புவ. அது 25 லட்சத்தை எல்லாருக்கும் இறைப்பானுங்க. அது ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை தான் உன்னால் கூட்ட முடியும். இந்த கூட்டம், இது கூட்டமாக வரும்போது பார்த்தோமே, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் என்று. இந்த கூட்டம் மழையை, புயலை, சூறாவளியை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது. ஐயா உண்மையை தவிர பொய் சொல்ல மாட்டார். அவருக்கு பொய் பேச வராது. ஆனால் நீ பேசுவதெல்லாம் பொய், நடப்பதெல்லாம் பொய். இப்போ தேர்தல் கமிஷன், டெல்லி தேர்தல் கமிஷன், அதே நீ விலைக்கு வாங்கிட்ட. அங்க இருக்கிறவன் பொய் சொல்றான். நாம சொன்ன உண்மையை அவன் தெரிந்து கொண்டும் அதற்கான பதிலை அவனால் கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் அதே ஒரு நேர்மையான அதிகாரி அவன் சொல்லுகிறான், இங்கே நேர்மை இல்லை, நாணயம் இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு. ஒரு நேர்மையான IAS அதிகாரி, தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி. அதனால இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டோம், வழக்கு போட்டு விட்டோம். அதனால அது திங்கட்கிழமை அதை எடுத்துக்கொள்வார்கள். அந்த வகையில் என்னை வெல்ல நினைக்கிறாய், என்னை வெல்ல உன்னால முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது, டாக்டர் ஆக்கினது, டெல்லி மந்திரி ஆக்கினது, அப்புறம் கட்சிக்கு தலைவர் ஆக்கினது. இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய், அது உன்னால முடியாது. எம் மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாலே நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது, உண்மை என்னவென்றால் புரிகிறது. எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு ஆஞ்சியோகிராம், ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன். என்னை பார்ப்பதற்கு 81 பேர், நம்ம கட்சிக்காரங்க இல்லை, 81 பேர், எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள், எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள், எல்லா தரப்பினரும், தலைவர்களும் வந்து என்னை பார்த்தார். இதிலிருந்து இவன் நீ கீழே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பிட்ட. ஆக உன்னை பற்றி அப்பொழுதுதான் இந்த உலகம் சரியாக உன்னை புரிந்து கொண்டது. அதனால இந்த மக்களை, தமிழ் மக்களை, வன்னிய மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது சாதாரணமாக சினிமாவில் சொல்லுவார்கள் அல்லது நடைமுறையில் பேசுவார்கள், போடா உன் பாச்சா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சொல்லுவாங்க, போடா உன் பாச்சா பலிக்காதுன்னு பசங்க பேசிக்குவாங்க. அந்த மாதிரி உன் பாச்சா டெல்லி தேர்தல் கமிஷன், தலைமை தேர்தல் கமிஷன்கிட்ட நீ அங்கே போனாலும் நீ வெற்றி பெறலாம். ஆனால் நீதி வெற்றி பெறும், நியாயம் வெற்றி பெறும். என் பக்கம் நியாயம் இருக்கிறது. அதனாலே மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள், மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள். அதனால இது நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், நான் வயிறெறிந்து சொல்றேன். உங்களுடைய அரசியல் பயணம்
முடிவடைந்து விட்டது என்று அந்த வகையில் ஏனால் இது அடுத்த தலைமுறைக்கு அதற்கு அடுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க வந்தாங்களே இப்போ கூட சின்ன பசங்க அதுக்கு எல்லாருக்கும் புரியுது. அதனாலே சொல்லுகிறேன், இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி, வெற்றி வெற்றி வெற்றி. உயிர் தப்பி ஒருத்தர் வந்திருக்கார ஒரு எம்எல்ஏ, அவரை கொலை பண்ண நினைச்சா அருள் பேசினார எழுந்திருப்பேன். அருள் அவரை கொலை செய்ய நினைத்தார்கள். அந்த கொலைவெறி தாக்குதலிலிருந்து அவர் தப்பி இப்பொழுது உங்களோடு இங்கே கூட்டத்தில் வந்து பேசியிருக்கார். அதனால் இந்த தென்னார்காடு மாவட்டம், அதில் கடலூர் மாவட்டம் நம்முடைய கோட்டை, நம்முடைய கோட்டை, பாட்டாளிகளுடைய கோட்டை, பழையாச்சேடுடைய கோட்டை இந்த தென்னார்காடு மாவட்டம், இந்த கடலூர் மாவட்டம். அதனால் உங்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.